ஹே கேஸ், குட் மார்னிங் ஃப்ரம் கோயம்புத்தூர். அண்ட் நீங்கள் நம்ம எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்க்கில் தான் இருக்கோம், அறிவியல் பூங்கா. இது வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் காந்திபுரத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் பவர் ஹவுஸ்ன்னு கேட்டுனா சொல்லுவாங்க. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் பைக்கில் வந்தாலும் ஓகே, பஸ்ஸில் வந்தாலும் ஓகே. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். அண்ட் இது வந்து இங்கே வாடிட்டு இருந்த பையன் நாங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். ஹாய் சொல்கிறா. ஹாய் சொல். உன் பேர் என்ன? என் பேர் வந்து கனிதம்மா. ஹாய் சொல்லு ஃப்ரெண்ட்ஸுக்கலாம். நம்மளும் இந்த வயசில் இப்படி தான் இருந்திருப்போம். நம்ம அப்படியே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போவோம்னா. அண்ட் இங்கே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சயின்டிஸ்டோட பேரில் வச்சுருக்காங்க. ஜகதீஷ் சந்திர போஸ் 1858 மெசரிங் பிளான்ட் க்ரோத். ஸோ இவர் தான் பிளான்ட் க்ரோத்தை மெஷர் பண்ணது. அப்துல் கலாம் சார். ஸோ வி மிஸ் யூ. சிவி ராமன் கிறிஸ்டல் டைனமிக்ஸை க்ரியேட் பண்ணது போல். எபிடமிக்ஸ். அண்ட் ஃபஸ்ட் நம்ம ஓவராலாக சுற்றிடுவோம். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐசக் நியூட்டன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜேம்ஸ் வாட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோடதெல்லாம் வந்து அப்படியே செவுத்தில் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் அப்துல் கலாம் தான் இருக்கார். ஸோ செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ செம்ம ரியலிஸ்டிக்காக செஞ்சுருக்காங்க சிலையை. செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டாயினே சொல்ல முடியாது. அண்ட் நீங்கள் இந்த ராக்கெட் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரில. GSLV MK Mark 3ன்னு சொல்லிட்டு ஒரு இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ராக்கெட்டு. ஸோ இதையுமே வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது இருக்காங்க. அப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? தேர் இஸ் இந்தியா. தேர் இஸ் இந்தியா. நம்ம இப்போ இங்கே இருக்கோம். அண்ட் இந்த மாதிரி எல்லாமே லைக் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சமமாக இல்லாமல் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி க்ளே மாதிரி வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம்ம ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. டபுள் ஹண்ட்ரட் கோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை. இதை நான் இப்போ ரொட்டேட் பண்ணுறேன்னா பாருங்கள். இப்போ நான் இங்கேருந்து இது வரைக்கும் ரொட்டேட் பண்ணாலுமே அண்ட் அதுக்கப்புறம் இது போக மாட்டேங்குது. ஸோ அப்படியே இங்கேருந்து சென்டரில் அண்ட் ஒரு 85 பக்கம் 45 பக்கம் போயிட்டு அது திரும்ப இப்படி வந்துடுது. ஸோ இதுதான். ஸோ இதுக்கு வந்து சயின்ஸ் என்ன இருக்குன்னா தெரில. ஹாய் வீடியோ ஹாய் சொல்கிறா. ஸோ இது வந்து உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. நியூட்டனோட கலர் டிஸ்க். பார்த்தியா, நீ சுற்றுறடா. அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். டிஎன்ஏ வச்சுருக்காங்க. டிஎன்ஏ வந்து ஆல்ஃபபெட்டில் ABCD அப்போ இல்லை, ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. நான் ஒயிட் கலரில் இருக்கோ. ஸோ இப்படி தான் ஏறணும்னு நினைக்கிறேன். பார்த்துடா, கீழே விழுந்துடாத பார்த்து. ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏஸில் வச்சுருக்காங்க. ஓ அங்கே இருக்காரா தாத்தா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம். அண்ட் இது ரொட்டேட்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரொட்டேட்டில் பண்ண முடியாது. அண்ட் இது அப்படியே சும்மா அப்படியே இருக்குது. ஸோ யுரேனஸ் இருக்குது, நெப்டியூன் இருக்குது, எர்த் இருக்குது, சன் இருக்குது. ஸோ அது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல, செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குது. சுத்திரமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். டேய் என்னோட ஈஸியாக போச்சுங்க. இப்படி மேலே நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏறிக்கணும். ஏறி அங்கே ஒரு பால் போட்டிங்கன்னா அது அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகி அது கடைசியாக அங்கே போயிடும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெல் வச்சுருக்காங்க. உள்ள இது இல்லை. ஸோ உடஞ்சிருச்சுங்க, எல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. இது கட்டினப்போ வந்து நிறைய இருந்துருந்துச்சு. ஸோ நான் சின்ன வயசில் தான் வந்திருக்கேன். இது ஒரு கேமரா இருக்கா? பார்க்கணுமா? ஆமாங்க, இது தெரியாம போச்சு. உள்ளே பாருங்க, உள்ள இது ரொம்ப சுற்றினா பயமாக இருக்குடா. மாதிரி உள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் கேமரா. டாம் அண்ட் ஜெரிலாம் பார்த்துருப்பீங்களா? தண்ணிக்குள்ளே போயிட்டு ஜெரி டாம் வந்து வெளியே எட்டி பார்க்குறதுக்கு தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி. ஸோ இது அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. என்ன இது வர இது மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்களேன், இது மேலே தானே மேலே இருக்கா? அது அப்படியே கீழே வந்துருச்சு. சுற்றுறா. இது கீழே தான் இருக்குது. இப்போது அப்படியே மேலே வந்துருச்சு. அடுத்தங்கடா, அடுத்தங்க போகலாம். ஓகே. அப்படியே ஏறிட்டு இருக்கான் எங்கேயோ. வாடா. ஓ ஓகே.
ஸோ கிட்டார் பாருங்கள். அண்ட் கிட்டார்லேயுமே இங்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, ஐ மீன் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுற மாதிரி. அதையுமே பிச்சுட்டாங்க யாரோ. அப்படியே சுற்றணும். அப்படியே சுற்றுறது. நம்ம அடுத்து அங்கே போனோம். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் இப்போ தெரியுது சர்க்கிளா. ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது, பட் நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக, தனியாக, அமைதியாக, சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம சறுக்கு மரம் அப்படியே இப்படி வந்துடும். அப்படியா? சரி இது பாருங்களேன், டோட்டல் காருமே அப்படியே இருக்கு. நாங்க இன்ஜின் சவுண்டு கூட அதே மாதிரி தாங்க இருக்குது. தெரியுதா? சூப்பராக இருக்குங்க. செம்ம டிசைன் மாடல் இது. வீலெலாம் அங்கே திருப்பி வச்சுருக்காங்க அப்படி. ஸோ இங்கே வந்து கீர் போட்டு ஓட்டுற மாதிரி. அப்புறம் வேற ஸ்டீரிங் இருக்குல்ல, அந்த ஸ்டீரிங் மாதிரி கீழே ஆக்சிலேட்டர் பிரேக்கில் கொடுத்துருக்காங்க ஒரிஜினலாக. கீர் பாட்டிலுமே இருக்குது. செம்மையாக இருக்குங்க. உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை கிட்ஸோடையோலாம் வந்தீங்கன்னா இங்கே செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இங்கே கொஞ்சம் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி ஸ்ட்ரைட்டாக இல்லை லைட்டாக வளைச்சிருக்கு, பட் அதுக்குள்ளேயும் கரெக்டாக போயிட்டு வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக. ஸோ யா, ஒரு இடி கூட இடிக்காமல் பார்த்தீங்களா? செம்ம லைட்டாக இடிக்காமல் ஸ்டிக் மாதிரி. ஸோ இது வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது சுற்றுறீங்கன்னா இது ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கும். அலுமினியம் வந்து ஓரளவுக்கு ரைட்டாக சுற்றும், அண்ட் அயர்ன் வந்து டக்கு நின்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸோ அப்படியே நானும் அவனும் சேர்ந்து சுற்றலாம். ஆமாம், ரொம்ப பயமாக இருக்குது. சின்ன வயசில் இப்படி விளையாடிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு இப்படி விளையாடிட்டு. சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அடியிலையும் பாருங்க. ஸோ வசம் 2 பேர் உட்காந்து விளையாடுற மாதிரி இருந்தது, இப்போ 4 பேர் உட்காந்து விளையாடுற மாதிரி நானும் இங்கே விளையாடிட்டு இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டியூப் மாதிரி இருக்குது, இதை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஓ, காதில் வைக்கணுமா? பேசி. ஆமாங்க, கேட்குது. இங்கே கற்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கேட்குது. நான் கத்துற கேட்குதான் பாரு. கேட்குது. இது கத்துறானா ஒரு 1 செகண்ட் கழிச்சு எனக்கு அதில் கேட்குது. செம்மையாக இருக்குங்க. இது வந்து இந்த தண்ணி டியூப் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் நார்மலாக இருக்குது. இல்லைப்பா, இதில் நார்மலாக இருக்கா? இதில் பாரு, இதில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப கிளிச்சான மாதிரி. அண்ட் இதுலேயும் அதே மாதிரி தான். இது சுத்தமாக அந்த தெரியல. பாருங்க. என்ன பண்ணுறேன்? ஓ, இந்த மாதிரி ஓடணுமா? கிட்ஸ்லாம் செம்ம விளையாடிட்டு இருக்காங்க. பார்க்லேயே இதுதான் ரொம்ப பெருசாக இருக்கிறது. ஸோ செம்ம பெருசாக இருக்குது. அண்ட் இதில் போய் இப்படி சுற்றி இப்படி வந்து அண்ட் திரும்ப இப்படி வரணும், இப்படி வந்துடும். சங்கா சூப்பர்ரா, ஐ அப்ரிசியேட் யூ. ஸோ இதுதான் அந்த சயின்ஸ் பார்க். ஸோ யாருமே கிட்ஸ் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. சொல்லியிருந்தேன், கிட்ஸ் கூட வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து பக்கத்தில் தான் இருக்குது, எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். என்ட்ரி டிக்கெட்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஃபுல்லாக வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஈவினிங் டைமில் நீங்கள் வரணும். ஏன்னா ஏன் மார்னிங் ஈவினிங் வர சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து இங்கே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூலிகை டீ, அப்புறம் இஞ்சி டீ, அப்புறம் சீரகம் தண்ணின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க. அதனால் நீ குடிச்சிங்கன்னா மார்னிங்கே செம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அருகம்புல் சாறுங்க நம்ம வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும். கிட்ஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. சொல்லி இந்த ஒவ்வொரு செவத்துலேயும் ஒவ்வொரு சயின்டிஸ்டோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பாரம்பரியம் அந்த மாதிரி. ஸோ பைசலுக்கு இன்வென்ட் பண்ணவங்க. ஷூவில் வந்து ஷூவில் வந்து வீல்ஸ்லாம் இன்வென்ட் பண்ணவங்க. எக்கோ அடிக்குது. இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அது அப்படியே வெளியே வரைக்கும் போகுதுங்க. ஓ, அங்கே வரைக்கும் இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்காங்க. நான் அப்படியே லைனாக போடுறேன் பாருங்கள். லூயிஸ் பாஸ்டரு, மைக்ரோபயாலஜி, அதான் மூடி இருக்குது. இந்த மாதிரி மூடி இருக்காங்க, அது கத்தனோன்னா மூடி இருக்குது. ஸோ ஜோனஸ் குட்டன்பர்க் பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சயின்டிஸ்டோடது அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ ஓவராலாக அந்த பார்க் வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்மளே என்ட்ரி பண்ணிடுவோம். பாருங்கள் யாருமே இல்லை, பட் இங்கே கிட்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஃபேமிலி, இங்கே ஒரு ஃபேமிலி, இங்கே ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த லைட்டாக வெப்சைட்டாக போகிறதுனால சரி கைஸ் நம்ம அங்கேருந்து வந்துட்டு இப்போ வந்து ஒரு மோர் குடிச்சிட்ருக்கோம். மோருமே சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல மோர்லாம் சூப்பராக இருக்கும். இந்த கடையில் தான் மோர் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணிடலாம். அண்ட் இது மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐபால்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ யா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.